ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. சாரு கோரோசனாபங்க கேளி லலாமாபி ராமே சுராமே ரமே. காளிதாசரோட ஷியாமளா தண்டகம். காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை சொல்கிறார். இந்த திலகமானது 8 திக்கும் வாசனையை பரப்பு தான். கோரோசனை நல்ல நறுமணம் கமழக்கூடிய அரகஜா, சந்தனம், கஸ்தூரி எல்லாம் கலந்து அம்பாளுடைய நெற்றியில் திலகம் தீட்டப்பட்டிருக்கு. இந்த திலகமானது எல்லா திசையும் நோக்கியும் நறுமணத்தை கமழுதான். தேவியினுடைய அலங்காரத்தில் இந்த குங்குமமானது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டோமானா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மங்களங்கள் கிடைக்கும். தேவியினுடைய மங்கள வைபவமானது கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டு அனுபவித்தோம். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். சுஸ்ஸவேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிறப்பான சிந்தனைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா, இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கான், நாம் அனுபவிக்க தான் கொடுத்துருக்கான். இருந்தாலும் இறைவன் முன்னால் நாம் போய் கடன்காரனாக நிற்கக்கூடாது. அதை பற்றி தான் நாம் இந்த சிந்தனையை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஆண்டவன் எல்லா அம்சத்தையும் நமக்கு கொடுத்துருக்கான். நாம் தான் அவனை கடனாளி ஆக்கணும் ஒழிஞ்சு நாம் கடன்காரனாக அவன் முன்னால் நிற்கக்கூடாது. நம்மோட அன்பையும் பக்தியையும் அளவில்லாமல் அவனுக்கு அளித்து இறைவனை தான் நாம் கடனாளி ஆக்கணும். நாம் கடன் கேட்டு கடன்காரனாக இறைவன் முன்னால் போய் நிற்கக்கூடாது. அதுதான் இந்த சிந்தனை. இதை கொடு, அதை கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு கடன்கார மாதிரி நிற்கக்கூடாது. மனிதனோட குணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எதெல்லாம் பெற்றாலும் மேலே அது போல் இன்னொன்று வேணும்னு நினைப்பான். நமக்கு கிடைத்தது பத்தாது, நம்ம சந்ததிக்கு கிடைக்கணும், வருங்காலத்துக்கு கிடைக்கணும்னு ஒரு முடிவை அவனே முடிவு பண்ணிப்பான். அது நமக்கு சதமாக போகுதா இல்லை என்னோட சந்ததிக்கு சதமாக போகுதாங்கிறதெல்லாம் பற்றி சிந்தனை பண்ணுறதே இல்லை. எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பான். இறைவன் இந்த உலகத்தை தன்னுள் அடக்கியிருக்கான். அவன் நினைச்சான்னா எதையும் நமக்கு தருவான். அவன் நினைக்கலைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. அப்படி இருக்க நாம் ஒன்றை நினச்சிக்கிட்டு இறைவன் முன்னால் போய் நின்று கேட்டால் எப்படி தருவான்? உன் கணக்கில் அது இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நினைத்தது கிடைக்கலைன்னா இறைவன் நல்லவன் இல்லையா? இறைவன் நினைத்தது கொடுத்தா நல்லவனா? மக்கள் மனதில் இந்த மாதிரி ஒரு கிளேசம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம் எதையாவது கேட்கணும், அதை இறைவன் நமக்கு கொடுக்கணும், அப்போ தான் இறைவன் நல்லவன் இந்த வாய் சொல்லுது. அது அல்ல. இறைவன் உனக்கு தேவையானதை எப்பொழுது எதை கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுப்பான். நாம் எதையாவது ஒன்று கேட்டு வச்சு அது நமக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினச்சான்னா கொடுக்க மாட்டான். நல்ல காரணத்துக்காக கூட அதை நமக்கு தள்ளி போடலாம். எந்த பொருளையும் நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சில காலம் மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். உலகத்தை விட்டு நாம் போகும்போது எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். எந்த பொருளும் நம்ம கையில் கொண்டு போகிறதில்லை. ஆகையினால உங்களோடு எடுத்து செல்லக்கூடிய தெய்வீக அருளும் இறைவனுடைய சாநித்தியத்தும் கேளுங்க. இறைவா, என்னுடைய பாவத்தை போக்கு, என்னுடைய கர்ம வினையை கழித்து விடு. இதை கேட்கணும். லௌகீகத்துக்கு நமக்கு பொருள் தேவைதான், நம்முடைய சந்ததிகளுக்கு நமக்கு தேவைதான், நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும், எல்லாம் நம்முடைய கடமை. அது அளவானதாக வாங்கி உன்னுடைய கர்ம வினைப்படி இறைவன் உனக்கு அதை அளித்து சௌக்கியத்தை கொடுப்பான். இருந்தாலும்
எதையும் கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் உனக்கு தேவையானதை தாராளமாக கொடுப்பான். இதை கொடு அதை கொடுன்னு கேட்டவன் முன்னால் கடன்காரன் போல நாம் நிற்கக்கூடாது. அவன் நமக்கு கொடுத்தா இதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பொருளை கேட்டாலும் அதற்கு அவன் செவி சாய்த்து கொடுத்தான்னா அதுக்கு பிரதிபலனா நீங்கள் அவனுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்க நேரிடும். ஆகையினால நீங்கள் இறைவனிடம் திருப்பி கேட்க முடியாததை கேளுங்கள். அதுதான் நம்மோட சாமர்த்தியம். இறைவா உன்னுடைய அருளை கொடு, என்னுடைய கர்மாவை கழித்து விட, என்னுடைய பாவத்தை போக்கு. நம் பாவம் போயிட்டுதுன்னா எல்லாம் நமக்கு சரியாயிடும். அவன் அருள் மட்டும் நம்மகிட்ட கிடைச்சிச்சுன்னா எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் புனிதவதியாக காரைக்காலில் பிறந்து தன்னுடைய அழகான சௌந்தரியமான தேகத்தையே இறைவனுக்காக துறந்தார். எலும்பு தோற்றத்திலே தலையினாலே கைலாயத்தை நோக்கி பயணித்தார். அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இறைவன் அரவணைத்து கொண்டார். இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை நமக்கு சில காலம் மட்டும்தான். அதை காரைக்கால் அம்மையார் நன்றாக உணர்ந்தாங்க. அங்கத்தை உதிர்த்து இறைவனடி சேர்ந்தார். அப்போ கூட என்ன கேட்டார் இறைவன் கிட்ட? இரவாத இன்பு அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடிகீழ் இருக்க என்றார். இறைவா நான் பிறக்கக்கூடாது, பிறந்தா நான் உன்னை மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. அப்படியும் எனக்கு மீண்டும் பிறப்பு நீ கொடுத்துட்டின்னா நீ ஆடவும் நான் அருகில் இருக்கவும், நீ ஆடிட்டு இருக்கணும், கனக சபாபதியாக நீ ஆடிட்டு இருக்கணும், உன் கீழே நான் உட்காந்து உன்னை பற்றி நான் பாடிக்கிட்டு இருக்கணும், இதுதான் எனக்கு வேண்டும்னு கேட்டார். அப்போது இறைவன்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்தாலும் இறைவனை நீங்கள் சாநித்தியமாக உங்களோடு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளும் உங்களுக்கு தானாக கிடைச்சிடும். இதுக்கு ஒரு அருமையான எடுகோள் காட்டுறேன் பாருங்க. போஜராஜன் நல்லா நாட்டை ஆண்டு வரான், பல காலம் வாழ்ந்தான், பேரும் புகழும் பெற்றான், மக்களையும் நாட்டையும் நன்றாக கவனித்தான். ஒரு காலகட்டம் வரை மிகவும் அற்புதமாக ஆட்சி நடத்தி வந்தான். பொன்னும் பொருளும் கஜானாவில் குவிந்து கிடந்தது. வருவோர்க்கெல்லாம் வாரி வழங்கினான். வற்றாத செல்வத்தையும் கொடையையும் அளித்தான். ராஜாங்கம் வளமாக இருந்தது. இப்படி சௌரியமாக போயிட்டுருக்க ஒரு நாள் அவன் முன்னால் செல்வத்தோட அதிபதி திருமகள் தோன்றினான். போஜராஜனே, நீண்ட நெடுகாலம் உன்னுடைய அரண்மனையில் நான் வாசம் பண்ணிட்டேன், உனக்கு வளத்தை கொடுத்தேன், நலத்தை கொடுத்தேன், உன் இடத்தை ரொம்ப சௌமியமாக வச்சிருந்தேன். இனிமே அந்த காலம் முடிஞ்சுட்டு நான் உன்னுடைய இடத்தை விட்டு புறப்படுற நேரம் வந்துடுத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு தேவி சொல்கிறா. ஆனாலும் தேவி என்ன சொல்கிறான்னா ஒரு அனுகிரகம் பண்ணுறா. இவ்வளவு காலம் நீ நல்ல முறையில் என்னை பூஜிச்ச, என்னை நடத்தி வந்த, ஆகையினால நான் போகிற போது உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், அதை நீ எதுவானாலும் கேட்டு வாங்கிக்கோன்னு போஜராஜன் கிட்ட தேவி சொல்கிற. அப்போது போஜராஜனுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. என்ன வரம்மா எனக்குன்னு தருவேன்னு கேட்குறான் மகாலட்சுமியை பார்த்து. எந்த வரம் வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேங்கிற. இல்லைம்மா அதை நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். தேவி சொல்கிற, என்னுடைய அஷ்டலட்சுமிகளுடைய அம்சத்தில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு லக்ஷ்மியை விட்டுட்டு போகிறேன், அதை வச்சு நீ உன்னுடைய ராஜ பரிபாலனத்தை பண்ணலாம், என்ன உனக்கு வேணும், எந்த லக்ஷ்மி உனக்கு வேணும்னு கேட்குறா. உடனே போஜராஜன் சிறிதும் யோசிக்கலையா. அம்மா உன் கருணையே கருணை, என்கிட்ட எதையாவது கேட்டியே, இதுகாலம் என்கிட்ட இருந்த சௌபாகியங்கள் எல்லாம் உன்னோட கருணையினால் எனக்கு கிடைச்சிது, இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கம்மா, ஆகையினால எனக்கு ஒரே ஒரு
லக்ஷ்மி மட்டும் விட்டுட்டு போ, அது தைரிய லக்ஷ்மி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். இப்போது போஜராஜன் மகாலட்சுமிகிட்ட கேட்ட லக்ஷ்மி தைரியலக்ஷ்மி. இப்போ தைரியலக்ஷ்மி என்கிட்ட விட்டுட்டு போமான்னு கேட்டேன். தேவி கலகலன்னு சிரிச்சாளா. நீ அதிபுத்தியசாலி போஜா, நீ எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியமாக என்கிட்ட ஒரு வரத்தை கேட்டிருக்க, தைரியலக்ஷ்மி கேட்டிருக்க, அவளை உன் விலாசத்தில் நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே சந்தோஷம் போஜராஜனுக்கு. அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மியை போஜராஜன் விலாசத்தில் தங்க வச்சா தேவி. தைரியலக்ஷ்மி இருந்துச்சுன்னா அவன் விலாசத்தில் தங்கினதுனால எல்லா லக்ஷ்மிகளும் ஒன்றன் பின் ஒன்றனாக எல்லாரும் திரும்ப வந்துட்டாள். தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, இப்படி கனகலக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மிகளும் ஒருவர் பின் ஒருவராக போஜராஜனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பணம் பொருள் எல்லாம் வர்ஷிக்க ஆரம்பிச்சிருது. அப்போது போஜராஜன் தேவி அனுகிரகம் பண்ணும்போது கேட்ட வரமானது தைரியலக்ஷ்மி. அம்மா, நீ என்கிட்ட சாநித்தியமாக இருந்தால் அது போதும், எனக்கு பணம் நகை கொடை இதெல்லாம் தானாக கிடைக்கும் அப்படிங்கிற மனசில் ஒரு பெரிய ஒரு திருப்தியை வச்சுக்கிட்டு அவங்க கேட்டான். தேவியினுடைய அனுகிரகத்தினாலே மீண்டும் அவனுடைய சாம்ராஜ்யம் தைரியலக்ஷ்மியோடு மற்ற 7 லக்ஷ்மிகளும் வந்து அவன் இல்லத்தில் இருந்து அவனை செழிக்க வச்சாங்க. இது தாத்பரியம், போஜராஜனுடைய தாத்பரியம். அதான் உலகத்தில் பல இன்பங்கள் நிறைந்திருக்கு, அதெல்லாம் இறைவன் உனக்கு வர்ஷிச்சிருக்கான். ஆகையினால இறைவன் உனக்கு எதை தரணுமோ அதை தருவான். எதை நீ விரும்பினாலும் அது உன்னை வந்து சேரும். ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், இறைவன் அடியில் நாம் இருக்கணும், அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும், எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தணும். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் நடத்து. அப்போது அங்கே இறைவன் உங்ககிட்ட கேட்காமலேயே எல்லாத்தையும் கொடுப்பான். ஆகையினால இறைவன்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு கடன்காரனாக நிற்காதீங்க. அவனோட அருளை கேளுங்க. அதில் உனக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து சேரும். வளமான வாழ்க்கை கிடைக்கும். நிதி மட்டும் போதாது, நிம்மதியும் வேண்டும். அந்த நிம்மதி எங்கே இருக்குன்னா இறைவன்கிட்ட தான் இருக்கு. அதை இறைவன் நினைத்தா மட்டும்தான் அந்த நிம்மதியை கொடுக்க முடியும். ஆகையினால இறைவனிடம் கடன்காரனாக நாம் நிற்காம இறைவன் முன்னால் ஒரு சாமானியனா அவன் அருள வேண்டும் பதியாக நிற்கணும். அப்போ நின்னோமானா இறைவனுடைய கருணா கடாட்சம் கிடைக்கும். எல்லா விலாசமும் உங்களை வந்து சேரும். கருணை கிடைக்கும், அருள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், பசி நீங்கும், உலகம் செழிக்கும். எல்லா விதமான கருணையும் அவன் அருள் கிடைச்சிச்சுன்னா அது ஒன்றிலே எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆகையினால இறைவன் முன் கடன்காரனாக நாம் நிற்காம நாம் கடன் கொடுக்கக்கூடிய அன்பையும் பக்தியையும் அவனிடம் செலுத்துங்கள். எல்லா வளமும் உங்களிடம் வந்து சேரும் என்பதில் நிதர்சனமான உண்மை. ஆகையினால கடன்காரனாக நாம் இல்லாமல் கடன் கொடுப்பவராக இறைவன் முன்னால் நாம் நின்னோமான எல்லா செயலும் நமக்கு கைகூடும். ஆகையினால சிறப்பான சிந்தனையின் மூலம் இந்த கடன் கொடுப்பதை இறைவன் முன் நாம் செலுத்தினோமான நம்முடைய அன்பையும் பக்தியும் செலுத்தும்படியாக நடத்திக்கணும். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். அப்படிங்கிற இந்த சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதா விலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.